கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் 22/9/2024 ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காருண்யா லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 9, பி போர்டு 0, சி போர்டு 6. ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டா ஏ போர்டு 9க்கு 9 கரெக்டாக வச்சுருக்கோம், பி போர்டு 0க்கு 0 கரெக்டாக வச்சுருக்கோம். இங்கே 6 வரல. என்ன நம்பர் வந்துச்சுன்னா 7ம் 2ம் தான் வந்துச்சு. இதில் 7ம் 2 மட்டும்தான். இதில் நம்பர் 7 2, இதில் 2ம் கரெக்டான ஒரு நம்பர் 9 0 எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்துருச்சு. ஓகேங்களா, அதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, என்னோடய கெஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்ததில் 076. இது பிசி ஒன்று. இதில் மட்டும்தான் 9க்கு பதிலாக 7 இறங்கிருச்சு. ஓகேங்களா, இல்லைன்னா இதிலே ஒரு 3 டிஜிட் வின், ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின் இருந்திருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கொடுத்த நம்பர்லேயே 903 கொடுத்துருக்கோம். அது பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம், 093 கொடுத்துருக்கோம். இதில் இந்த 3 தான், 3 மிஸ் ஆகிருந்துச்சு. இதில் 6 வந்துருந்துச்சா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ காருண்யாக்கான ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு எல்லாம் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் கரெக்டாகவே வந்துருச்சு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோன்னே 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 367. ஓகேங்களா, 367 632. ஓகேங்களா, 367 632. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 987 987 அண்டு நமக்கு ஃபைனல் வரக்கூடிய வாய்ப்பு 753. இது 5 கரெக்டாக தெரில, 753. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 072 906 வந்துச்சு இல்லையா. இதே நம்பர் நம்மளுக்கு இது அப்படியே பேரலாக என்ன இறங்குன்றதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். 906 அப்படியே எடுத்தோம்னா, ஓகேங்களா, 906 அப்படியே நம்ம எடுத்தோம்னா 0 5 2. ஓகேங்களா, 052. நமக்கு சீபோர்டு ஓரளவுக்கு 2 ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. தனியாக இண்டிவிஜுவல் போர்டு விளாட்றவங்க பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ வர ஆட்டம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் கவனமாகவே ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் நம்ம எப்பயும் போல் ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஏ போர்டு 9 அப்படின்னு வந்தாலே நமக்கு ரொம்பவே அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6. ஓகேங்களா, 6 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4, ஒரு 6 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். அதுக்கு அடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் ஒரு 4. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அது 0. ஓகேங்களா, இதுதான் 6 4 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் பி போர்டு 0, பி போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா, பி போர்டு 0னாலே நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 3 வரும். ஓகேங்களா, 3 அது இல்லாத பட்சத்துக்கு
4 இறங்கும் விவோட பொறுத்தளவு. ஓகேங்களா, விவோட பொறுத்தளவு 4 இறங்கும். இது வந்து முக்கியமான ஒரு நம்பர், நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரில் இருந்த ஒரு பி போர்டு 0. ஓகேங்களா, அதனால் இன்றைக்கி வந்து டிக் ஆயிடுச்சு, நேற்று வந்து டிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கு மட்டும் இல்லாமல் 1 மறுபடியும் இறங்கும். ஓகேங்களா, அது 3 4 1 இதுதான் நம்மளுடைய பி போர்டை பொறுத்தளவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு. சி போர்டு 6. ஓகேங்களா, சி போர்டு 6 பொறுத்தளவு நமக்கு ரொம்பவே இறங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அதை பார்த்தாச்சுன்னா 2 4 இல்லைன்னா 8, அது இல்லாமல் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் 7. இதில் 4 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அதனால் பார்த்து சி போர்டு வந்து விளையாடுறவங்க அதிகமாகவே இருப்பாங்க. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, யார் யாரெல்லாம் என்னென்ன போர்டு எடுத்து விளையாட போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சி போர்டு 6 பொறுத்தளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2 4 8 7. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா, இந்த ஏபி ஏசி பிசி பொறுத்தளவு ஃபஸ்ட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 4. ஓகேங்களா, 3 4 4 9 3 7 6 3 0 2 அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, 9 3 3 4 4 9 3 7 6 3 0 2 அண்டு 9 3 3 4 4 9 3 7 6 3 0 2 9 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கெலாம் அதிகபட்சமாக நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கெலாம் அதிகபட்சமாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதை வந்து 5 to 10 செட் போட்டு கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். இதில் அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங். ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு ரொம்பவே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் ஃபஸ்ட் நம்பர் 6 3 8. ஓகேங்களா, இந்த ரிசல்ட்டு தான் நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்லேயே கொடுப்பான். ஓகேங்களா, 6 3 8 6 3 8. ஓகேங்களா, இந்த 6 3 8 கூட 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிங்க. வெறும் 6 நம்பர் மட்டும்தான் வரும். இது ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு ஆல் போர்டு வர்றதுக்கான ஒரு கெஸ்ஸிங். நம்ம கொடுக்குற 3 போர்டில் மேக்ஸிமம் 3 டிஜிட் அடிக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 நம்பராவது அடிக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்பெஷலே ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இந்த 906 ஹவர்ஸ் 22/9/2024 நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் இது தான். ஓகேங்களா, அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும்.
கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.